அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்பொழுது தொடங்கியது அப்படின்னு ரொம்ப காலத்துக்கு பிறகு இப்போ பெரிய சர்ச்சையாகப்பட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம் நெருங்குகின்ற காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் யார் தொடங்கினாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விக்கு விடை தெரியாமையே இருக்குது. அதனை தொடர்ச்சியாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் பதிவு பண்ண நூல்களில் இருந்து தான் நம்ம அறிஞ்சிக்கிறோம். ஈழத்து சிவானந்த அடிகள் அப்படிங்கிறவர் தான். அவர் கரூரில் ஆண்டிமடங்கிற இடத்துல தங்கி ஒரு சிவனடியாராக இருந்து இந்திய எதிர்ப்பை முன்மொழிஞ்சார். 1937 38ல் அந்த இந்திய எதிர்ப்புக்காக அவர் சிறை சென்ற விதம், யார் முதல்ல கட்டுரையை எழுதி வெளியிட்டோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பிற்காலத்தில் திராவிட இயக்கங்கள் இந்திய எதிர்ப்பு போற தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்ள போகும்போது அவர் தெளிவாகவே பதிவு பண்ணி புத்தகம் எழுதுறாரு. 1965ல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திராவிடம் செய்த பித்தலாட்டம் அப்படின்னு தான் அவர் 1965ல் பேர் வச்சு அந்த புத்தகத்தை வெளியிட்டாரு. அதில் முழுக்க முழுக்க திராவிடம்ங்கிற பேரில் என்ன சொல்கிறாருன்னா, ஈவேரா செய்த பித்தலாட்டங்களை தான் தகவல் வாரியா டேட்டா வாரியா எந்தெந்த இடத்துல அவர் என்ன மாதிரி சொன்னார் அப்படிங்கிற எல்லா செய்திகளையும் பதிவு பண்ணுறாரு. அப்போது திராவிடம் வேறு ஈவேரா வேறு இல்லைன்னு இவங்க சொல்கிறதுனால இந்த தலைப்பை நாங்கள் என்ன மாற்றி வச்சுருக்கிறோன்னா, இந்திய எதிர்ப்பு போரில் ஈவேரா செய்த பித்தலாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே இந்த இது முதல் பதிப்பு வெளியிட்டோம். ஒரு வருடத்திற்கு முன்னாடி வெளியிட்டு 1000 பிரதிகளும் தீர்ந்துட்டுச்சு. அதனால் 2வது மறு வெளியீடு இப்போ சரியானதாக இருக்கும், இந்த காலகட்டத்தில் சரியானதாக இருக்கும்னு தான் இந்த வெளியீட்டு நிகழ்வு. அனைவருக்கும் வணக்கம். இந்த இந்திய எதிர்ப்பு போரில் ஈவேராவினுடைய பித்தலாட்டம் இந்த புத்தகம் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்திருக்கோம், பராசக்தின்ற ஒரு திரைப்படம். அதில் எப்படி திருச்சி கூறியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குற எல்லோருக்குமே தெரியும். அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, உண்மையிலேயே இந்த போராட்டம் பிற மொழியாளர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினாங்க. அதில் ஒரு 400க்கு மேற்பட்டவங்க படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ற ஒரு வரலாறு பார்க்குற இளைய தலைமுறைக்கு தெரியும். ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி சினிமாத்தனமாக காட்டுற மாதிரி ஆந்திராவிலேருந்து ஒரு படை, கர்நாடகாவிலேருந்து ஒரு படை, கேரளாவிலேருந்து ஒரு படை, மேற்கு வங்கத்திலேருந்து வந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தினாங்களான்னா அப்படி கிடையாது. தமிழர்கள் முன்னெடுத்த இந்த போராட்டத்தை திராவிட போராட்டமாக மாற்றக்கூடிய அந்த போக்கு அந்த படத்தை திரைப்படத்தில் இருக்குது. எப்படி கட்டபொம்மனில் ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனில் ஒரு வசனம் வரும், வானம் பொழிந்ததா பூமி விளைந்ததான்ற அந்த வசனம் 8 நாடு மறவர். அப்போ அந்த நாடுன்ற நாட்டில் தான் ஒரு போராட்டம் வரும்போது பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து இவர்கள் பேசுகிறார்கள். மானம் பொழிது பூமி விளையுது, உனக்கு ஏன்பா நான் வரி கட்டணும் அப்படின்னு பேசுகிற அந்த வசனத்தை இப்படி பேசி எங்களை எதிர்த்தார்கள் அப்படின்னு அந்த ஆவணப்படுத்தி வச்சுருக்காங்க பிரிட்டிஷனுடைய வெள்ளக்காரனுடைய ஆவணத்தில். அது பின்னாடி காலப்போக்கில் கட்டபொம்மனுடைய வசனத்தில் எப்படி சேர்க்கப்பட்டு இப்போ பார்க்குறவங்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் அவர் போராடினார், விடுதலைக்காக முன்னே நின்னாருன்றது அது அப்பாற்பட்ட விஷயம். இந்த வசனம் அவர் பேசினாரா அப்படின்னா இல்லை. ஏன்னா இன்றைக்கி நமக்கு அது நிஜமாக அப்படி தான் என்ற மாதிரி ஒரு வரலாறு காட்டப்படுகிறது. தமிழக முதலமைச்சரே ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படி வசனம் பேசி வெள்ளையனை எதிர்த்தார் அப்படின்னு சொல்கிற அந்த போக்கு கண்டிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல வரோம். அது போல தான் வரலாற்றில் தமிழர்கள் இளைய தலைமுறை இளைஞர்கள் முன்னெடுத்து உயிர்த்தியாகம் செய்து உலகத்திலேயே ஒரு மொழிக்காக அதிகம் தியாகம் செய்த ஒரு இனம் தமிழ் இனம். அது அது மறைக்கப்படுது படங்கள்ல. வரலாறு இப்படி தான் திரிக்கப்படுகிறது என்பதற்காக ஈழத்து அடிகளார் 1965 இந்த போராட்டத்தில் பெரியார் செய்த பித்தலாட்டங்கள் என்ன அப்படின்றத அவர் கைப்பட எழுதி ஒரு சிறு வெளியிட்டுட்டு போனதை இன்னைக்கு காலம் அறிந்து இந்த தமிழம் பதிப்பகம் முனைவர் செந்தில்நாதன் அவர்கள் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இளைய தலைமுறை கிட்டத்தட்ட உங்களுக்கு நண்பர்களுக்கு பரிசளிக்கிறதுக்கு அல்லது திருமண நிகழ்ச்சியில் எல்லோருக்கும் கொடுக்கறதுக்கு, இன்னும் பார்க்குற நண்பர்களை ஒரு நிகழ்ச்சியில் பொது நிகழ்ச்சியில் இந்த புத்தகத்தை பரிசாக மற்றவங்களுக்கு வழங்குறது அப்படின்னு இந்த புத்தகத்தை முடிந்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பிரதிகளை நீங்கள் வாங்கி கொண்டுட்டு போய் இளைய தலைமுறைகிட்ட கொடுங்க. இந்த புத்தகம் வரலாற்றினுடைய உண்மையினுடைய ஒரு முகத்தை காட்டும். இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குதுன்றது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். 2009 நாம் தமிழர் கட்சியினுடைய வருகைக்கு பிறகு வேகமாக தமிழர்களுடைய வரலாறு திரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எதெல்லாம் தமிழர்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு பெற்ற செய்தியாக இருக்குதோ அதையெல்லாம் நாங்கள் தான் செய்தோம் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற வேலை ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு பகுதி, ரொம்ப முக்கியமான பகுதி என்னென்னா, இந்தியாவில் இருக்கிற தேசிய இனங்களிலேயே இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக இந்த நிமிடம் வரை
எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தேசிய இனம் தமிழ் தேசிய இனம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்திய நிலப்பரப்பில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் இந்தி மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் அதை சட்டமாக்கிய போது அதை எதிர்த்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி இந்தி மொழியை விட பெருமை பெற்றது, இந்தி உள்ளே நுழைந்தால் எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய இன்னுயிரை கொடுத்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு சொல்லி இறந்து போனது இந்த தமிழ் நிலப்பரப்பு தான். அதுதான் இந்த நிலப்பரப்பினுடைய சிறப்பு. ஒரு பேசுகிற மொழிக்காக தன்னுடைய சொந்தம், தன்னுடைய அண்ணன் தம்பி மனைவி மக்கள் சொத்து சொகம் எல்லாத்தையும் விட்டுட்டு பேசுகிற மொழிக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த ஒரு தேசிய இனம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுவும் 300க்கு மேற்பட்டவர்கள், அது நம்முடைய தமிழ் தேசிய இனம்தான். அதற்கு காரணமான அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை யார் தொடங்கியது? இந்தி வந்தால் தமிழர்களுடைய இலக்கியங்கள் அழிந்து போய்விடும், தமிழ் மொழி எழுத படிக்க தெரியாதவர்கள் உருவாகி விடுவார்கள், அதனால் இந்தி மொழியை தடுத்து நிறுத்தணும்னு சொன்னது யாரு அப்படிங்கிறதுல தான் இன்றைக்கு வரலாற்று பித்தலாட்டங்கள், வரலாற்று புரட்டுகள் எல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதில் முக்கியமானது தான் இந்த நூலின் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. ஈழத்து சிவானந்த அடிகளார் அவர்கள் தன்னுடைய சொந்த காசை போட்டு இந்திய நம்ம ஏற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக துண்டறிக்கை அடித்து கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட எல்லாம் கொடுத்து, இந்தி மொழி வந்தால் தமிழன் பெருமை, தமிழனுடைய இலக்கியங்கள், தமிழனுடைய மொழி அழிந்து போய்விடும், இதை விடக்கூடாது அப்படின்னு அதற்கு முதல் விதை போட்ட தூண்டுகோலாக இருந்த ஒருத்தர் தான் இந்த ஈழத்து சிவானந்த அடிகளார் அவர்கள். அவரை எல்லாம் இன்னைக்கு யாருக்கும் தெரியாது, அவரையெல்லாம் நாம் வசதியாக மூடி மறைத்து விட்டோம். என்ன நடந்துச்சு இந்த 60 ஆண்டு கால இந்த திராவிட ஆட்சியில்? எது இந்தி நுழைந்தால் இந்த நிலப்பரப்பிலிருந்து தமிழ் மொழி கல்வியிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும், இங்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்க தெரியாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லி இந்தியை எதற்காக நாம் எதிர்த்தோமோ அந்த இந்தியை எதிர்த்து 300 தமிழர்கள் இறந்த போதும் அதே தான் இந்த நிலப்பரப்பில் இப்போ நடந்திருக்கு. 2 தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகள் உருவாகியிருக்காங்க. இன்னும் இதில் ரொம்ப கொடுமை என்னன்னா, இந்தியாவில் தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்கிவிடலாம் என்று இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ் மாநிலம் மட்டும்தான். இதுதான் வெட்கக்கேடு. இது எவ்வளவு பெரிய துரோகம்! தமிழ் மொழிக்காக 300 பேர் செத்து போனானே, அந்த 300 பேருக்கு செய்த எவ்வளவு பெரிய துரோகம் இந்த துரோகம்! பக்கத்தில் இருக்க கேரளாவில் தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்க முடியாதுங்க, பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்க முடியாதுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 தலைமுறை பிள்ளைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. எந்த மாநிலத்தில் இந்தி வந்தால் என் தாய்மொழி செத்து போவோம், என் தாய்மொழி அழிஞ்சு போகும்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு தன் உயிரை கொடுத்தான் பார்த்தீங்களா, அந்த மாநிலத்தில் இன்னைக்கு எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதை சொன்னால் கோபம் வருது, இதை சொன்னால் நம்ம ஏதோ அரசியலுக்காக பேசுகிறோம்னு நினைக்கிறாங்க. உலகத்தில் இருக்க எல்லா மனிதனுக்கும் உயிரின் மேலானது மொழி தாங்க, தாய் மொழி தான். அதனால தான் நம்ம பாரதிதாசன் கூட சொன்னார், ஒருத்தன் ஒரு பிழை செய்து விட்டான் என்று சொன்னால் அவனை ஒன்றும் செய்யாத உடுப்பான்னு அம்மா சொன்னால் விட்டுரு, ஆனால் உன் தாய்மொழியை ஒருத்தன் பழிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் உன் தாய் தடுத்தா கூட விடாதரா அவனை அப்படின்னாரு. ஆனால் நம்ம விட்டுட்டு உட்காந்துருக்கிறோம். இந்த நேரத்தில் தான் எங்கள் அன்பு தம்பி தமிழம் செந்தில்நாதன் அவர்கள் காலம் அறிந்து கூவிய சேவல் போல இந்த நூலை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு பராசக்தி போன்ற கலை உணர்வு சுத்தமாக நமக்கு இல்லாமல் போச்சு. ரசிக மனப்பான்மை, அயல் புலத்தாரை கண்டு மயங்குகிற பண்பு தமிழனுடைய பண்பு எல்லாமே கீழ்த்தரமான பண்புகள். கலை உணர்வுலேருந்து வெளியில் வர்றான், கலை படைப்புகளை அவனால் படைக்க முடியலை. என்ன ஆகுது? படைக்கின்ற ஆற்றல் பெற்றவனா, பொருளாதார பின்புலம் பெற்றவனா தமிழன் இல்லாததுனால தமிழன் வரலாற்றை திரித்து இன்றைக்கு திரைப்படமாக கொண்டுட்டு வராங்க. அந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரவன்ட்ட இந்தி போராட்டம் யாரா பண்ணதுன்னு கேளுங்க. அதனால என் அன்பான உறவுகளை, இந்த புத்தகத்தை வாங்கி எல்லாம் இளம் பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு எல்லாம் படிக்க கொடுங்க. இதுல ரொம்ப கொடுமை, தமிழ் படிக்க தெரியாத பிள்ளைங்களுக்கு நிறையா இருந்தாலும் இந்த புத்தகத்தில் நல்ல ஈழத்து அடிகளாரை பற்றி சொல்லியிருக்காங்க.
இது மீட்டுருவாக்கம் செய்துக்கிட்டு வர்ற நாம் தமிழர் கட்சி அதனுடைய பணி என்பது இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த பணியாக இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த நூலை நாம் எல்லோரும் எடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நிகழ்வில் எனக்கு இதை வெளியிடுகின்ற வாய்ப்பளித்த தம்பி தமிழம் செந்தில்நாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.